திமுக களத்திலே பலவீனப்பட்டிருப்பது விஜயா. அப்புறம் அவர் கொஞ்சம் தாழ்த்தப்பட்டவர்களுடைய ஓட்டுகளையும் அவர் வாங்கி விடுவார் என்று திருமாவேலனே அச்சப்படுகிறார். திருமாவளவனே அச்சப்படுகிறார். அதனாலே தான் சிதம்பரத்தில் நின்று தோல்வி அடைந்து விட்டால் என்ன செய்வது? இவ்வளவு கீழே இறங்கி அந்த தன்னுடைய சொந்த மக்களை தன்னோடு வைத்துக் கொள்வதற்கு இவ்வளவு கீழே இறங்கி போராட வேண்டுமா என்கின்ற கேள்விகளெல்லாம் வைக்கப்பட்ட போது அவர் அதை விட்டு ஒதுங்கி பிறகு மீண்டும் அந்த காட்டுமன்னார் கோயில் தொகுதி ரொம்ப பாடுபடுத்தி விடுமோ என்று கருதி காங்கிரஸ் தலைவருடைய பெயரை இளைய பெருமாளுடைய மகனை இளைய பெருமாளுடைய புகழ் அடிப்படையில் அங்கே போட முடியதே தவிர விடுதலை சிறுத்தைகள் என்ற அடிப்படையிலே அங்கே செய்ய முடியவில்லை. ஆகவே தாழ்த்தப்பட்டவர்களுடைய ஓட்டும் ஒரு பகுதி அவருக்கு போகும். எல்லாம் சேர்ந்து ஒரு 12-14% வாக்குகளை அவர் பெறுவார் என்று இதைத்தான் விஜயகாந்த் செய்தார். வழிவழியாக இதைத்தான் செய்கிறார்கள். ஒரு கட்டத்தில் வைகோ புதிதாக வந்தபோது அப்பொழுது திரைப்பட நடிகர்கள் நுழைவு இல்லாத போது எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு, எம்ஜிஆர் காலம் அம்மாவினுடைய காலத்துக்கு பிறகு காலத்தில் விஜயகாந்தினுடைய நுழைவு அவர் நடிகர் என்பதற்காக அல்ல. என்னுடைய கருத்து, நடிகர் என்பதற்காக கொஞ்சம் விழுந்திருக்கும். இந்த நாட்டில் ஒரு 12%-லிருந்து 17% குறையாமல் இவர்கள் 2 பேருக்கும் போடுவதில்லை. ஒரு மாற்று அமைப்பு வேண்டும் என்கின்ற கருத்து ஒரு சிலருக்கு இருக்கிறது. அது 12% பேருக்கு இருக்கிறது.